சந்திர கிரகணம்ன்றது வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்துல இருந்து எல்லா கிரகணமும் தினம் தினம் நடந்துட்டு தான் இருக்கு. மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா பேர்ச்சியும் நடந்துட்டு தான் இருக்கு. இதை வந்து நம்ம என்ன வேலை செஞ்சாலும் இந்த கிரகணம் நடக்க தான் போகுது. ஆனால் இது பயப்படும் அளவுக்கோ இல்லை பயந்து ஒதுங்கும் அளவுக்கோலாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வரக்கூடாது, இன்னத்தை எதுவும் உண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நுண்ணுயிர்களும் பாக்டீரியா சில எப்பயுமே மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிர்களும் நம்ம சமூகத்தில் இருக்கு, நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கு. அதே மாதிரி பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிர்களும் இருக்கு. அப்போ நீரும் நெருப்பும் சார்ந்தா நம்மளோட இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டுமே இல்லை நம்ம உலகம் வந்து இயங்காது. அது இந்த நீரும் நெருப்பும் சார்ந்து அதோட சக்திகள் வந்து குறையிறப்போ இந்த கெட்ட நுண்ணுயிர்களோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அதனால நம்ம முன்னோர்கள் ஆதிகாலத்திலே கண்டுபிடிச்சு இந்த சமயத்துல வந்து யாரும் வந்து சாப்பிடாதீங்க, தண்ணி குடிக்காதீங்க, கிரகணத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரகணம் சார்ந்து எல்லா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே தவிர, பட் இப்போ வர சோசியல் மீடியால பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நட்சத்திரக்காரங்க இப்படி பிரச்சனை, அந்த கிரகம் சார்ந்து இப்படி பிரச்சனை, இந்த ராசிக்காரங்க பரிகாரம் பண்ணாலுமே அவர் மனநிலையை பொறுத்து தான். ஆனா எல்லாத்தையும் தாண்டி முருகப்பெருமானுக்காக நம்ம அருணினார் எப்பயோ இப்ப இந்த மாதிரி எதிர்காலத்துல சூழ்நிலைகள் வரும், அதுக்காக ஒரு சக்தி மிக்க பாடல் கொடுத்திருக்காரு. அந்த பாடல் தான் நாளின் செய்யும் வினைதான் நீன் செய்யும், என்னை நாடி வந்த கோளின் செய்யும் குடும் கூற்றின் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். அந்த எனக்கு முன்னே வந்து தோன்றினே நீங்க படிச்சு முடிக்கிறப்பே அதோட வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால இந்த 9 கிரகங்கள் கிட்டத்தட்ட 12 ராசி எல்லாமே முருகப்பெருமாட்டாங்க. முருக பக்தர்கள் இதை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். நீங்க எப்பயும் போல இருங்க. அவரவர் சார்ந்த சூழ்நிலை, அவரவர் நேரம், அது எல்லாத்தையும் அவர் இடம் சார்ந்து கிரகணம் வந்து வேலை செய்யும். ஸோ யாரும் பயப்படாதீங்க. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட குருநாதர் சொல்லுவாரு, கிரகணம் அப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு வந்து சக்தி அதிகம். நம்ம ஒரு வாட்டி படிச்சா அது கிட்டத்தட்ட ஒரு 100 வாட்டி 200 வாட்டி இந்த பிரபஞ்சம் வந்து அதை பதிவு பண்ணும்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னீங்கனாலே இது உங்க ஆயுள் முழுவதும் பெரிய அளவுக்கு காப்பாற்றும். இது மந்திரம்ன்றதை தாண்டி இது நம்மளுக்கு ஒரு ஆக்சிஜன் மாதிரி. இந்த நாளின் செய்யும் நிதான செய்யும்ன்ற ஒரு பதிகம் வந்து, ஸோ இதை மட்டும் படிங்க. மற்ற இப்போ இந்த சோஷியல் மீடியாலையும் இந்த யூடியூப்ல ரீல்ஸ் எல்லாம் வர மாதிரி நம்ம இந்த நட்சத்திரம் இப்படி பண்ணுமா அப்படிலாம் எந்த இதுவும் பயப்படாதீங்க. முருக பக்தர்கள் கிரகங்களை பார்த்து வணங்கணுமே தவிர பயப்படக்கூடாது. கிரகங்களை வணங்கி முருகப்பெருமான் பார்த்து அனைத்தையும் ஒப்படைச்சிட்டு சந்தோஷமா இருங்க. எல்லா புழும்